மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 143. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யோவான் 14:23. கிருபையில் வளர்வது என்பது கர்த்தரோடு நெருக்கமான தனிப்பட்ட உறவு மற்றும் ஆவியில் அவரோடு ஐக்கியம் வைப்பதால் வளரும் தயையாகும். இது முதலில் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் வரும் மீட்பு பற்றின அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றும், இயேசு மூலம் பிதாவாகிய தேவன் நமக்கு தனிப்பட்ட விசுவாசம் மற்றும் அதை சார்ந்திருக்கும் தன்மை வேண்டும் என்றும், பின்பு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஜபத்தில் அவரோடு மிக நெருங்கிய சம்பாஷணை காணப்பட வேண்டும் என்றும், அவருடைய சித்தம் என்ன என்று கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும் என்ற இவைகளையே இது குறிக்கின்றது. இவ்வாறான மனப்பான்மையில் நம்முடைய மனம் மற்றும் இருதயம் தொடர்ந்து காணப்பட்டால் நம்மில் ஆவியின் கனிகள் தொடர்ந்து முதிர்ந்து காணப்படும். மேலும் நமது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கத்தக்கதாகவும் நம்மில் அதிகமாய் பிரியம் கொள்ளத்தக்கதாகவும் ஒப்பு கொடுக்க முடியும். நாளுக்கு நாள் தெய்வீக அங்கீகரிப்பு மற்றும் கிருபை பெற்றுக்கொள்வது குறித்ததான உணர்வு மேற்கூறப்பட்ட நமது கர்த்தரின் வெளியேறப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலோடு நமக்கு அருளப்படும் என்பதே. ஆமென்.